வணக்கம் ஹெல்ஃபயர் நண்பர்களே. திடீர்னு ஹெல்ஃபயர் உயிர்த்து இருந்தது ஒரு ஆச்சரியமான ஒரு இதா இருக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, ஆக்சுவலி இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நாளா நான் பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம். என்னன்னா, இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாமா, இது தப்பா சரியா, அல்லது இவர் சிஎம் ஆயிடுவாரா, ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு, அதனால அதை ஓட்டா மாத்திடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ அப்போல இருந்தே அஹ், எங்க சர்க்கிள்ல நம்ம சர்க்கிள்ல நிறைய இதை பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, சமீபத்துல நடந்த அந்த கரூர் அஹ், சம்பவம் தான் காரணம். ஸோ இப்ப என்னன்னா, இப்ப ஆம், விஜய் இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, அவரோட ரசிகர்களை ஃபர்ஸ்ட் அவர் தொண்டர்களா மாத்தினாரா, உம் அந்த ரசிக மனநிலையில இருந்து தன்னோட ரசிகர்களை வெளில கொண்டு வர்றதுக்கு அவர் எந்த மாதிரி முயற்சிகள் பண்ணாரு, அல்லது பண்ணலையா, என்னென்ன போதாமைகள் இருக்கு. அண்ட் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு சினிமா நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஆஹ் அந்த ரசிக மனப்பான்மையில இருந்து தன்னோட ரசிகரை தொண்டருக்கு மாத்துற அந்த பொறுப்பு இருக்குல்ல, இந்த பொறுப்பு வரும்போது விஜய் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஸோ இதை பத்தி தான் ஆஹ் நம்ம இதுல பேசலாம்னு இருக்கோம். ஓ, நம்ம கூட நம்ம ஹெல்ப் ஃபயர் குரூப்பின் தலைவர் பாலார் கணேஷ் இருக்காரு. வணக்கம். நான் எப்படா தலைவரானே? தலைவர் அட சும்மா அட சும்மா எல்லாம் முக்கு முக்கு தலைவர் இருக்காங்க. அவன் ஹெல்ப் ஃபயர் குரூப்புக்கு ஒரு தலைவர் இருக்குடா. அடுத்ததாக ஓகே. இருங்க, பிரசாந்த் கார்த்திகை அறிமுகப்படுத்துறோம். அடுத்ததாக அடுத்ததாக இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் ஜப்பான் ஒரு விபிஎன் ஆன் பண்ண மாதிரி எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு வரோம், அது மாதிரி ஜப்பான், அமெரிக்கா, இந்தியாவில் இந்தியாவில் வாழ்ந்தாலும் ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் வசித்து வரும் எங்கள் பிரசாந்த் கார்த்திக் அவர் இணைஞ்சிருக்காரு. இந்த மனோபல எப்படி கையை காமிச்சிட்டாரு. ஓகே, வணக்கம். வணக்கம். இப்ப முதல்ல சொல்லுங்க. நான் ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிச்சிடறேன். பேச ஆரம்பிச்ச டிஸ்கஷனோட முதல் கேள்வி, ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றதுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு அவசியம்? மீன் ஒரு நடிகருக்கு ஈஸியா கிடைக்கிற ஃபேம் அது மட்டுமே போதுமா? ஏன்னா ஒரு நடிகர் விஜய் ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருந்துச்சு. அந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த எல்லாருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தொல் திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தன்னுடைய நிலையில அரசியல் ரீதியா ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவருக்கு ஒரு 25 வருட பயணம் தேவைப்படுது. ஆனா ஒரு நடிகருக்கு அது ரொம்ப ஈஸியா நடந்துருது. மீன் அந்த அந்த ஃபேம், அவருக்கு ஆல்ரெடி இருக்க ஃபேம் அரசியலுக்கு அவருக்கு என்ன உதவி பண்ணுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்க விரும்புறேன்னா, ஒருத்தர் அரசியல்ல ஊறி அரசியல்வாதியாவே மாறி அதற்கான நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அதை சார்ந்து மக்களோட பழகி அதுலயே ஏங்கி வர்ற ஒருத்தருக்கும் மக்களோட நேரடியா எந்த தொடர்புமே இல்லாம வெறும் பொருளாதார ரீதியா ஒரு ஒரு தொடர்புல மட்டும் இருந்து அதனுடைய புகழோட நீட்சியோட அரசியலுக்குள்ள வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க? இது என்னவா இருக்கு? இதுவே என்ன சிக்கல்களை உருவாக்குதுங்கிறது என்னோட முதல் கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்னோட கருத்து நான் சொல்றேன். இதுல என்னன்னா, ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா ஏன் அப்படி தோணுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
சைக்காலஜிக்கலா. இப்ப வந்து எப்படின்னா, ம், ம். நம்ம வந்து Facebookல வந்து ஒரு 100 லைக் விழுந்தாலே வந்து ஒரு மதப்புல இருப்போம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. நம்ம இப்ப ஆஹ் ஆஹ் கரெக்டா? இப்ப இப்ப எப்படி ஓரளவு நம்ம மெச்சூர் ஆயிட்டோம் சித்தப்பாங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல 10-15 லைக் வந்தாலே வந்து நம்ம மதப்புல இருந்த ஆளுகள் தான். அது சிங்கப்பூர் என்னன்னா நான் இந்த இருப்பாங்க அந்த மாதிரி மாதிரி. ம். அதான் so என்னன்னா இப்ப ஒரு நடிகர்னு வந்துட்டா, அதுவும் விஜய் மாதிரி ஒரு டாப் நடிகருக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் என்ன நினைப்பாருன்னா, நமக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்மள பாக்குறதுக்கு இத்தனை பேர் வராங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து எங்க ஞாபகம்னா எம்ஜிஆர் ஞாபகம். அது ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டு போயிருக்காருல அந்த மாதிரி. சோ வந்து எம்ஜிஆர் ஞாபகம். எம்ஜிஆர் அத வந்து என்ன ஒரு விஷயம்னா, எம்ஜிஆர் அங்க தோத்து இருந்தாருன்னா இதை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா வச்சு அமோகமா ஜெயிச்சிட்டாரு. அதான் பிரச்சனை. ஓகே. ஆனா இதுல ஒரு இடைப்பட்ட கேப் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் சிவாஜி வந்தாரு. அப்புறம் பாக்யராஜ் கூட வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எங்க தலைவர் டிஆர் வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க சினிமால இருந்து. ஆனா அவங்க யாருமே அந்த ஆமா. ஸ்பேஸ்க்கு போல. அதுக்கப்புறம் சொல்லணும்னா அது வந்து ரஜினிகாந்த் சாருக்கு மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் அவருமே அதை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பார்ட்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே இப்ப கமல்ஹாசன் வந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கல. அப்போ இவங்க எப்படி கண்மூடித்தனமா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்கங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரல் ஸ்பேஸ் ஆஃப் நாலேஜை விட அன்னைக்கு இந்த பொலிட்டிக்கலா ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஸ்பேஸ புரிஞ்சுக்கிற ஸ்பேஸ் அன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல, ரொம்ப லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இருந்துதான் ஆட்சியை பிடிச்சாரு. அவர் டக்குன்னு வந்து உடனே அப்படி ஒன்றும் பண்ணவும் இல்லை. சோ இந்த இதெல்லாம் வந்து இவங்களோட சர்க்கிள்குள்ள நடக்கவே நடக்காதா? நமக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் இடையில வேற யாருமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் எடுக்கலையே, ஒரு பெரிய ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணலையே அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தோணவே தோணாதாங்கிறது எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்க விஷயம். இப்ப இந்த கேஸ்ல வந்து என்னன்னா வந்து எம்ஜிஆர் நான் எப்படி பாக்குறேன்னா, எம்ஜிஆர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கட்சியில இருந்தார். இப்ப வந்து திமுக அவரை ரசிச்ச ரசிகர்களுக்கு வந்து ஓரளவு ஒரு அரசியல் பரிச்சயம் இருந்தது. படத்துலயுமே அந்த அதுக்கான அரசியல் இது இருந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அந்த ஐடியாலஜியா தான் அவர் படங்கள்ல நடிச்சாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. என்னன்னா அந்த ஐடியாலஜியா எப்படின்னா, இப்ப நம்மளே பார்ப்போம், அவர் திமுக இருந்த டைம்ல இருந்த படங்கள்ல எல்லாம் வந்து எத்தனை குறியீடுகள் வரும் அப்படின்னு. அந்த பாட்டு வரிகளையும் சரி, நடத்தலையும் சரி, சட்டை போட்டுக்கிட்டு ஆடுவாரு அந்த மாதிரி. ஆமா ஆமா அதேதான். அப்ப என்னன்னா அவரோட ரசிகர்கள் வந்து ஓரளவு அந்த அவங்க அரசியல் பரிச்சயம் வந்து இருந்தது. ரசிக மனப்பான்மை தான் அதுவும் உண்மையா. ஆனாலுமே அவர் வந்து அரசியல் இருந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சாரு. சோ ஓரளவு அரசியல் பரிச்சயம் இருந்ததுன்னே நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் பொறுத்தவரை அங்கதான் வந்து ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்ல, அடிப்படையிலேயே ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பான இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து என்னன்னா, இப்ப நீங்க படம் அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அதாவது நீங்க ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க. ஆனா அது ஏன் நீங்க வந்து எப்படி சொல்ல, படம் நடிக்கிறத ஏன் நிப்பாட்டணும்? நீங்க அந்த ஒரு 10 படம் நடிங்களேன். எப்படின்னா உங்களோட அரசியல் கொள்கை அல்லது ஒரு அரசியல் எப்படி சொல்ல, ஒரு அரசியல்வாதிய ஒரு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், இல்ல ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், உங்களோட படத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கலாமே. இன்னும் ஒரு 10 படம் 15 படம் நடிச்சு இப்ப என்ன கெட்டு போச்சு? ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க வந்து எப்படி சொல்ல, ஒரு தீவிர அரசியல் இறங்கிருக்கலாமே. அதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 8 படம் ஒரு 10 படமாவது பண்ணிருக்கலாம். அந்த ஒரு ஜானர்ல அவர் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவரோட ரசிகர்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் ரசிகர்களை தொண்டர்களா மாத்துறதுக்கு அது தேவைப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அவர் பண்ணல. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இதா நான் பாக்குறேன். அது அவருக்கு அந்த தெளிவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு
நான் ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தேன் அவரை பத்தி. இப்ப அந்த வீடியோ போட்டோம்னே நான் ரைட் ஓகே என்னன்னா அவர் வந்து அவரு கொஞ்சம் ஒரு விஷயம், அவரு அரசியலுக்கு முன்னாடி முன் தயாரிப்பு இல்லைன்னு இல்ல. ஆக்சுவலா விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதே அவங்க அந்த பர்பஸ்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ மக்கள் இயக்கமா இருக்கும்போது என்னன்னா ரசிகர்கள் வந்து நிறைய உதவிகள் செய்யறது இது பண்றது இருந்தாங்க. மெயினா அவருக்கு வந்து என்னன்னா பொலிட்டிக்கலி இந்த இவங்கெல்லாம் இதுக்கு ரெடியா இருக்காங்களா, கூட இருக்கிற ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான். ரசிகர்களா இருக்கிறவங்க ஓட்டா மாறுவாங்களா, தொண்டர்களா மாறுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின். அப்போ இவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் ரொம்ப உள்ளாட்சி தேர்தல்கள்ல நிறைய நின்னாங்க. நின்று அதுல வந்து விஜய் சார்பில் அபிஷியலான்ட்டு இது இல்லாது அவருடைய அந்த மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க ஆதரவு தெரிவிச்சு ஒரு இவங்க நிறுத்தி அவங்க சின்ன சின்ன அந்த இதெல்லாம் ஜெயிக்கும் போது ஒரு 50 பேர் சம்திங் அவங்க அப்ப கணக்கு சொன்னாங்க. அவ்வளவு பேரு வின் பண்ணாங்க விஜயோட பார்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த அவங்களெல்லாம் வச்சு ஒரு போட்டோ கூட எடுத்தாருல எல்லாரையும் நினைக்கிறேன். அப்போ என்னன்னா இவருக்கு வந்து இவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் இவருடைய இந்த இதை கொண்டு போவாங்க அப்படின்னு அவர் நினைச்ச வரைக்கும் அந்த வரைக்குமே சரியா இருந்துச்சு. ஆனா அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுறப்போ அது மக்கள் இயக்கமா இருந்த வரைக்கும் எதுவுமே இஷ்யூவா தெரியல. ஏன்னா மக்கள் இயக்கமா நடந்தப்போ இன்னும் விஜயுமே இந்த மாதிரி பொது வெளியில வரவே இல்லை. வந்து இவ்வளவு கிரௌடு இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணல. அவர் அங்கே இருந்தபடி கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு, இதை பண்ணுங்க, ஓகே நான் பெர்மிஷன் தரேன், இந்த மாதிரி எலெக்ஷன் நில்லுங்க, எவ்வளவு ஜெயிக்க முடியுது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜஸ்ட் சொன்னாரு. இவங்க களத்துல இறங்கி ஏதோ பண்ணாங்க, செஞ்சாங்க. அது எந்த இடத்துல அவங்களால ஸ்ட்ராங்கா பண்ண முடிஞ்சதோ அந்த இடங்கள்ல ஜெயிச்சாங்க. ஆனா இது கட்சியா மாறும்போது அந்த விஷயங்களை வந்து இவங்க மொத்தமா விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கட்சியா மாறினப்பவே என்னதுன்னா மாவட்ட பொறுப்பாளர்கள் இது கொடுக்குறப்பதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா மக்கள் இயக்கமா இருந்த வரைக்கும் அந்த அடிப்படை தொண்டர்கள் இல்ல அந்த மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க மேக்சிமம் அந்த ரசிகர் மன்றத்தோட தலைவர் அந்த மாதிரி அதை கோஆர்டினேட் பண்றது, அந்த படத்துக்கு வர்றவங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் இது பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ ரெடி பண்ணி கொடுக்கறதுன்ற இந்த ஆட்கள் மக்கள் இயக்கமா இருக்கும்போது அவங்க அதை ஒரு லீட் எடுத்து இது பண்ணி பண்ணாங்க. ஆனா ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அந்த மாதிரி இது வரும்போது இவங்களுக்கு வந்து மேக்சிமம் கொஞ்சம் பணம் பவர் ஓரளவுக்காவது. ஏன்னா எல்லாத்துலயும் நீங்க அதிமுக திமுக எல்லா இடத்துலயுமே மாவட்டத்துடைய கேப்பபிலிட்டி அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தெரியும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பணம் பவர் ஓரளவுக்காச்சும் இருக்கக்கூடிய அதை அவங்கள ஃபேஸ் பண்ணக்கூடிய இது உள்ள ஆட்களா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுத்து போட்ட ஆட்கள்லாம் விஜய் ரசிகர்கள்ன்ற அந்த இதுல இருந்து மக்கள் இயக்கமா பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை தாண்டி கொஞ்சம் வேற மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறது பிளஸ் வெளிக்கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு தொலைவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாவட்ட பொறுப்பாளர் அறிவிச்சப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்ப கூட அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது கூட இதாகி போகப்போ பார்ஷியாலிட்டி இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சுட்டு. அப்போ இது வந்து மக்கள் இயக்கமா இருந்ததுக்கும் கட்சியா மாறினதுக்கு நடுவுலயே ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்குது. இவரு காதகர் போனுச்சோ இல்ல இவருக்கு கீழே இருக்கவங்க தான் அந்த விஷயத்துல எல்லாம் முடிவு பண்ணாங்களோ என்னவோ. ஆனா போஸ்டிங் கிடைக்கும் இது கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தா மக்கள் இயக்கத்துல இருந்த பேர் நிறைய பேர் வந்து அதுல ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ இதுவுமே என்ன சொல்றது ஒரு கன்சர்னிங் பாயிண்டா இருக்கு. அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணாரு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல. ஸோ அதாவது இது எதுக்கு சொல்லணும்னா அவர் அந்த அரசியல் பிராக்டிஸே இல்லாம உள்ள வந்திருக்காருங்கிறது இருக்கு இல்லையா. அது சார் அப்ப அரசியல் ஏதாவது பண்ண முடியுதா, ஜஸ்ட் ஒரு சின்ன வெற்றியாவது நமக்கு கிடைக்குமா, தொண்டர்களால இங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்க முடியுதான்னு அவர் மக்கள் இயக்கமா செக் பண்ணதுல ஒரு சக்சஸ் ரேட் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இது வந்து அரசியல் கட்சியா இருக்கும்போது அது என்னவா இருக்குங்கிறது தான் கொஸ்டினா இருக்கு. அப்படின்னா வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இயக்கம் நற்பணி இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியா ஒரு விஷயம் மாறும்போது அதுக்கு தேவையான ஒரு போதுமான உள்கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்க ஒரு காலகட்டம் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் சொல்லலாம். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தேவைப்படுற ஆட்கள், வேலை செய்யற ஆட்கள், அதோட கட்டுமான அடுக்குன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன வட்டத்துல ஆரம்பிச்சு பெரிய பொறுப்பு வரைக்கும் இருக்க எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரக்சரைஸ்ட் ஆகுறதுல இங்க ஒரு பெரிய பிளாங்க்னஸ் இருக்கு. ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்லயே அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல யார் அந்த சூழலுக்கு பொறுப்பெடுத்துக்க போறாங்கன்னு பார்க்கும்போது யாருமே இல்லை. ஒரு 3 நாள் கழிச்சுதான் வந்து மத்த ஒரு ட்வீட் வருது,
ஒரு ஒவ்வொருத்தவங்க வந்து மிட் நைட்ல ட்வீட் போடுறாரு. விஜய் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு, பேட்டி கூட கொடுக்கல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ ஒரு உட்கட்டமைப்போட ஒரு அடிப்படையான விஷயத்திலே ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும் போது இது என்னவா மாறிடுதுன்னா, விஜயோட ஸ்டார்டம் மட்டுமே நம்பி ஒரு முழு கட்சி இயங்குது. ஏன்னா இப்போ ஒரு படம் அப்படி ப்ராசஸ் ஆகுறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே சினிமாங்கிறது ஹீரோவை பேஸ் பண்ணதுதான். ஹீரோவோட ஃபேஸ் வேல்யூக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். அங்க இருந்துதான் அதோட பிசினஸ், அதோட ஃபேன் பேஸ், அதோட கிரவுட் புல்லிங் எல்லாமே இருக்கும். ஆனா இதுவே அரசியலுக்கும் போதும்னு ஒருவேளை விஜய் நினைக்கிறாரோ, இதை வச்சே நம்மளால இந்த விஷயங்களை வந்து மிகப்பெரிய சக்சீட் ஆகிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது அப்படின்னு தான் அவரு இப்ப அப்படி இப்ப இருக்க இந்த விஷயங்கள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, அவர் அப்படி நினைக்கிறாரு தான். ஏன்னா மதுரை மாநாட்டுல பேசும்போது கொள்கை அடிப்படையில கட்சியோட இதுன்ற இடத்துல இருந்து பேசலாம். பட் என்னன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு செலிபிரிட்டி கேண்டிடேட்னு யாரும் கிடையாது. எல்லாருமே இப்ப ப்ரெஷர்ஸ் தான், எல்லாருமே இதாதான் இறங்க போறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இது வந்து விஜய பேஸ் பண்ணி தான் நிக்குதுங்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, இதுல நான் உங்க மதுரையில உங்கள் விஜய், விழுப்புரத்தில் உங்கள் விஜய் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே விஜய் தான், நான் தான் நிக்கிறேன், எனக்கும் பதிலா வேற ஆள் இருந்தாலும் அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் என்னமோ அந்த தூணிலும் இருப்பேன் திரும்பிலும் இருப்பேன், நான் தான் அந்த அவதாரமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. அதாவது இங்க நிக்கிற வேட்பாளரும் உங்க விஜய் தான், அங்க நிக்கிற வேட்பாளரும் உங்க விஜய் தான், எல்லாமே உங்க விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வேலாயுதம் தான் அப்படின்றாரு. ஆமா, அந்த கிராபிக்ஸ்ல எல்லாருமே விஜயா. இல்ல அப்ப இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியை இப்பவே உருவாக்கிடுது இல்லையா? ஏன்னா மற்ற இரண்டு கட்சிகளையும் இவர் வந்து தன்னோட சமநிலை எதிரியா பாக்குற திமுகலையும் சரி, திமுகவுக்கு இப்பவும் சமநிலை எதிரியா இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, தங்களுடைய உட்கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு பக்கம் வந்து குடும்ப அரசியல் மட்டுமே நடந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய மிக முக்கியமான தலைமை போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கிற சூழ்நிலையும் ரெண்டு கட்சிகளும் உட்கட்டமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகளை எதிர்த்து தன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற ஒருத்தர் இவ்வளவு பலவீனமான உள்கட்டமைப்போட இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையா இந்த கரூர் இன்சிடென்ட்ல இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அதை எப்படியும் விஜயோட புகழ் சமாளிச்சிரும் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. ஆனா கரூர் இன்சிடென்ட்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, இது வந்து ஒரு கட்சியாவே இன்னும் மாறல, இது வந்து ஒரு ரசிகர் மன்ற இடமா மட்டும்தான் இன்னும் இருக்குங்கிறது அப்பட்டமா வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது ஏன்னா அவர் அதான் நீங்க சொன்ன மாதிரி ரசிகர்கள் தொண்டர்களா மாறினாங்களாங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இவரு இன்னொன்னு எல்லாருமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு மணிக்கணக்குல பேசி நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்கள பக்குவப்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்க விஜய் வெளியவே வர்றது கிடையாது. கட்சியில இருக்கிறவங்களே, தாவேக்கால இருக்கவங்களே விஜய் பார்க்க முடியாதா, விஜய் பார்க்க முடியாதாங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. அப்போ வெளியில இருக்க மக்கள் அஸ்யூஷுவல் அவங்க வந்து என்ன சொல்றது, பெண்கள், குழந்தைகள், அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றது, குழந்தைங்க ஒருத்தவங்க அந்த வீடியோல சொல்றாங்க, குழந்தைங்க பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், நாம போய் சென்னையில போய் விஜய் பார்க்க முடியாது, அவரே நம்மளை தேடி வர்றாரு, பார்க்கலாமே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றது, ஒரு படத்துல நடிச்ச ஒரு நடிகர் அவரை தன்னால் படத்துல பார்த்து ரசிச்சிருக்கோம், நேர்ல ஒரு தடவை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிற. ஆனா தொண்டர்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ இதுல வாலண்டியரா போட்டிருக்கவங்க அவங்க இருக்க எல்லாருமே விஜய் வேன் வந்த பிறகு விஜய் வேனோடையே எல்லாம் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் நானும் விஜய் பார்க்கிறேன், நானும் விஜய் பார்க்கிறேன். ஏன்னா நிர்வாகிகளோ இல்ல அந்த தொண்டர்களா இருக்கிறவங்களோ கூட விஜய் பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கு. அப்படி அபூர்வமான விஷயமா இவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதே தான் இதுக்கு பெரிய என்ன சொல்றது பேக்லாஷ் ஆகுது. நேரம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு, ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சியா இருக்கும் பட்சத்துல வாலண்டியர்ஸே கரெக்டா அந்த கூட்டத்தை, அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த திமுகவோ அதிமுகவோ இவங்க வந்து என்ன சொல்றது கட்டமைப்பு அந்த விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாம் அவங்க கட்டமைப்பை வச்சு மிகப்பெரிய மாநாடு நடத்தும் போது அவங்க யூஸ்வலா தெரியும், வண்டியில இது பண்ணி அமௌண்ட் கொடுத்து கூட்டத்தை ஏத்திட்டு வந்து அது மாதிரி ரொம்ப அவங்க அதுக்கு செலவு பண்ணி நிறைய கூட்டத்தை கொண்டு வர வேண்டிய இருக்குது. இங்க விஜய் வராருன்னு சொன்னாலே கூட்டம் வந்துருது அப்படிங்கிறது. ஆனா அப்படி அழைச்சிட்டு வரவங்க கூட அவங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ப்ராப்பரான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய மாநாட்டு திட்டம்னா அந்த திட்டத்துல எந்தெந்த ஏரியாவை இவங்கெல்லாம் எங்கெங்க வந்து இதாவாங்க அலாட், அந்த இடத்த அலாட் பண்ணி வச்சிடுறாங்க. இங்க எங்க இவ்வளவு பேரு முடிஞ்சு அவங்க போறாங்க வர்றாங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய மாநாடு தான் நடக்குது. அவங்களுக்கு எந்த விதமான
ஒரு இஷ்யூ இல்லாம பண்ணிக்கிறது ஃபுல்லாவே ஒரு போலீஸோ இவங்களோ பண்ணி தர்றது கிடையாது. அந்த கட்சியில இருக்கிற வாலண்டியர்ஸ் பண்றதுதான். ஆனா அந்த கட்சியில இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களோ அதுக்கு இதுல இருக்கிற இவங்களோ ஒவ்வொரு தொகுதியில இருந்து எவ்வளவு பேர் வர்றாங்கிறது வரைக்கும் அவங்க டேட்டா வச்சுக்கிறாங்க. அப்ப எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா இருக்குது. ஒரு இதான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருக்குது. ஆனா இங்க பிளானிங் இல்ல. ஜஸ்ட் ஓகே இவங்க காலையில என்ன பண்ணிருக்காங்க, வாலண்டியர்ஸ் போட்டிருக்காங்க. வாலண்டியர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச பையனுமே ஒருத்தர் இருந்தான் கரூர்ல. ஓகே, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க காலையில இருந்து. அங்க அந்த விஜய் பிரச்சாரம் பண்ண போற இடத்துல ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. வாலண்டியர்ஸோ இல்ல விஜய் பார்க்கணும் அந்த மற்ற யங்ஸ்டர்ஸோ எல்லாருமோ அங்க இருந்துட்டு நிறைய விஜய் சாங்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அந்த இவ்வளவுதான் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா இப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு. ஏன்னா அந்த கூட்டத்துல வாலண்டியர்ஸ் எங்க இருக்காங்க, வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாருமே விஜய பார்க்கணும்ட்டு கூட அவங்களுமே கூட ஓடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. அவர் முதல் விஜய் அவருடைய அந்த என்னை பாக்குறது ரொம்ப அரிது அப்படிங்கிற அந்த அரிதான பிம்பத்தை அட்லீஸ்ட் அவங்க கட்சியில உள்ள ஆட்களுக்காவது உடச்சு விடணும். அவரை அப்ரோச் பண்றதுக்கான ஒரு பாசிபிள கொடுத்துட்டா அட்லீஸ்ட் அவங்க சரி ஓகே நம்ம விஜய் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஏன்னா இதை நம்ம அவங்க கொள்கையா என்ன இதாகிறாங்க, கட்சியை எந்த அளவுக்கு அவர் வலுப்படுத்துறாரு இல்ல கட்சியில உள்ளவங்களும் அந்த கொள்கை சார்ந்து அவர் கொள்கை என்னங்கிறது அது அடுத்த பிரச்சனை. ஏன்னா இவர் சொல்ற ஆட்கள்லாம் அம்பேத்கர் பெரியாரோ கூட ஓரளவுக்கு அவங்க என்ன கொள்கையில இருக்காங்கிறது பெரிய பெரிய புத்தகமா எழுதுற அளவுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க காமராஜர் எடுத்து காட்டுறாரு. காமராஜர்னா ஓகே அவர் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப இதோட இருந்தாரு. அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு அடையாளம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அஞ்சலி அம்மாவோ மத்தவங்களோ அவங்க எல்லாம் கொள்கை சார்ந்து என்ன பேசுனாங்க, அவங்களோட கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே தாவேக்காவுக்கே தெரியுமான்னு தெரியல. இவங்க சொல்லியிருக்கிற அந்த 5 கொள்கை லீடருடைய கொள்கை என்னங்கிறது தாவேக்கா தொண்டர்களுக்கு போய் சேரணும். அதுக்கு முதல் விஜய் தான் அதை பேசணும். இல்ல விஜய்க்கு கீழே இருக்கிறவங்க அந்த கட்சி தொடர்ந்து அதை பேசணும். அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். ஆனா இப்ப இதை தாண்டி ஒரு ஸ்ட்ரெயிட்டா பிரச்சாரம் மத்த இது 2026 டார்கெட் பண்ணி வந்துட்டாரு. அந்த ஒரு 6-7 மாசம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இவங்க வர்ற இடத்துல பொதுமக்கள் பாதிக்கப்படாம இருக்கணுங்கிறதுக்கு இவங்க தொண்டர்கள் இவங்க கரெக்டா ரெடி ஆகணுங்கிறது தான் இருக்கு. அந்த ஃபீல்டு அவங்க எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்க கொள்கை தெரியுறாங்க, ஓட்டு போடுறாங்க போடல அதெல்லாம் அடுத்த இது. பட் பேசிக் ப்ரிகாஷனா ஒரு கட்சி என்ன செய்யணுமோ அதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கறதுங்கிறது தான் இப்ப இவங்க பண்ண வேண்டிய ஒரு. ஏன்னா இப்ப நம்ம இந்த கரூர் இன்சிடென்ட் வச்சுதானே பேசுறோம். அப்ப அந்த இன்சிடென்ட் வச்சு பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரியாரிட்டியா தெரியுது. இன்னொன்னு எனக்கு ஒரு விஷயம் இதுல சொல்லணும் போல இருக்கு. என்னன்னா இந்த கொள்கைன்னு ஒரு விஷயம். இப்ப இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம்தான் இருக்கு. அது இப்ப பரப்புரை போறாரு போயிட்டு அப்படிதான் எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணுவாங்க, போறாங்க எல்லாம். இப்ப ஆனா இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு விஷயம் இருக்குல்ல. நான் இதுல நம்ம திமுக பிஜேபி இந்த ரெண்டுலயும் ஒரு எக்ஸாம்பிளா இதுல பார்க்கலாம். நம்ம என்னன்னா இப்ப திமுக ஆரம்பிக்கும் போது பெரியாரோட என்ன சொல்ல கொள்கைகள் எப்படின்னா ஒரு சமூக நீதி, ஒரு சொல்ல பிராமண பார்ப்பன எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஒரு கொள்கையா இது பண்ணி அதை பரப்புரை பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப இதே இது பிஜேபி என்ன பண்ணுன்னா ஹிந்துத்துவா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. இந்தியா ஹிந்துக்களுக்கானது, இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்ப அந்தந்த கட்சிக்குமே இப்ப இந்த 2 கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை பரப்புறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எப்படின்னா அந்த கொள்கை சார்ந்த நரேஷனை கட்டமைக்கிறது. இதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கரெக்டான வாரா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொள்கை சார்ந்த ஒரு நரேஷனை கட்டமைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திமுக எங்க இருக்குன்னா இந்த திராவிடங்கிறத பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா. இப்ப மற்ற ஸ்டேட்ல நீங்க திராவிடம்னு இப்ப சொன்னோம்னா அவங்க பிராமண எதிர்ப்புலாம் ஞாபகம் வராது. அவங்க பிராமண சேர்த்தேதான் அந்த திராவிடங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா இங்க எப்படி ஒரு நரேஷன் செட் ஆயிருக்கு, பிராமண எதிர்ப்பு அது ஒரு திராவிடம், மற்ற பிராமணர் அல்லாதவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு நரேஷன் செட் ஆயிருக்கு. இப்ப அதே மாதிரியே இந்துத்துவாலையும் பாத்தீங்கன்னா
இதே மாதிரியே அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி இந்த எப்படி சொல்ல, அவங்க வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஆரியர்கள் வெளில இருந்து வந்தாங்கன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு எப்படி சொல்ல, அவங்களோட கொள்கைக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் எடுத்து அதை பரப்புரை பண்ணுவாங்க. அதுக்கான ஆதாரங்கள், அதுக்கான அதெல்லாம் கிடைச்சிடும் எப்படியாவது. நரேஷனுக்கு ஏத்த மாதிரி எங்கேயாவது கிடைச்சிடும். இப்ப நான் இந்த பிரசாந்த் கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருந்தப்ப சொன்னேன், இந்த இந்துத்துவ அம்பேத்கர் புக் இருக்குல்ல. இப்ப அம்பேத்கரை வந்து நம்ம எப்படி பாக்குறோம், ஒரு சமூக நீதிக்கான தலைவரா, தலித் அரசியல் இந்த மாதிரி ஒரு கண்டெக்ட்ல பார்க்கும்போது, அவங்க அதுக்கு அவர் வந்து இந்துத்துவாவுக்கு சாதகமா என்னென்ன பேசியிருக்காருங்கிற எதிர்த்து வந்து ஒரு புக்கா போடுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது இன்டெலெக்சுவல்ஸ்னே நான் சொல்றேன், அறிவுஜீவிகள்னு நான் சொல்றேன். நான் இன்டெலெக்சுவல்ஸ்னா அவங்க வந்து நல்லது பண்றாங்கன்னு நான் சொல்லல. ஒரு கட்சிக்கான இன்டெலெக்சுவல் எப்படி இருப்பாங்க, அந்த அவங்களோட கொள்கை ரீதியா இங்க வந்து ஒரு நரேஷனை செட்டப் பண்றதுக்கு இன்டெலெக்சுவல்ஸ் தான் அவசியம் இங்க. எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இந்த நரேஷன் ரொம்ப முக்கியம். இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன வர்றாரு, பெரியாரு, அம்பேத்கர் இதெல்லாம் வராரு. ஆனா அதை தாண்டி என்னன்னா மெயினா வந்து திமுக எதிர்ப்பு வந்து இங்க மெயினா இருக்கு அவருக்கு. சோ அப்படிங்கும்போது இங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னா, இப்ப நான் ஒரு இதா சொல்றேன், இப்ப வந்து ஒரு அணிலா நான் மாறிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 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 இதுல இருந்து கொஞ்சம் நான் அணிலா மாறிக்கிறேன். அணிலா, அதாவது இப்ப நான் வந்து ஒரு ஒரு தாவைக்கா ஆதரவுன்னு இல்லை, ஆனா தாவைக்கா மேல ஒரு ஒரு சொல்ல ஒரு 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 அனுதாபம் இருக்கிற ஒரு ஆளா வந்து கரிசனம் உள்ள ஒரு ஆளா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து என்னன்னா, இப்ப நீங்க டிஎம்கேவா அடிக்கிறீங்க அப்படின்னா திராவிடத்துக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நிறுவனம் அப்படி ஒரு நரேஷனை நீங்க கொண்டு வர உங்களுக்கு புரியல. பெரியாருக்கும் திமுகவுக்கும் ஒரு டைம்ல கிளாஸ் போயிட்டு இருந்தது பெரியவங்களுக்கு. அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து தெருவில் விடுற மாதிரி விடணும். அதுதான் வந்து நீங்க வந்து திமுக நீங்க எதிர்க்கிறீங்கன்னா, இப்ப திமுக வந்து தன்னை என்ன சொல்லிக்குது, திராவிடத்துக்கு நாங்களாம் இது லீஸுக்கு எடுத்திருக்கோங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப நீங்க அதை எதிர்க்கிறீங்கன்னா, இல்ல இது திராவிடத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. திமுக பாருங்க இந்தந்த விஷயத்தெல்லாம் திராவிடங்கிற சித்தாந்தத்தை மீறி செயல்பட்டுருக்கு, பெரியார வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு அது மூலியமா ஒரு நரேஷனை செட் பண்றதுங்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த நரேஷனை செட் பண்றதுக்கான ஆளுங்க தீவைக்கால கிடையவே கிடையாது. ஒண்ணு அவங்க அப்படி விரும்பலையே என்னமோ, ஏதோ வந்து எப்படி சொல்ல, ராஜ்மோகன் இப்ப இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வச்சு என்ன நரேஷன் செட் பண்ண ஒரு கட்சியா சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி இப்ப நீங்க அருண் பிரசாத் சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்மளோட எதிரியை அடிக்கும் போது அந்த எதிரியோட பலவீனம் என்ன, அவன் வந்து என்னவா இருக்காங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணும் போதுதான். ஏன்னா இன்னைக்கு ஓட்டரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, இதை பண்ணல, இதை இப்படி செஞ்சாங்க, இதை செய்யறேன்னு சொன்னாங்க, இல்ல இதுல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இந்த விஷயங்களை யார் வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு கட்சியோட அடிமட்டத்தையே உடைக்கிறதுங்கிறது அவங்க கொள்கை சார்ந்தே இல்ல அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான். அதுக்கான நிறைய வாய்ப்புகளையும் கடந்த 4 வருட ஆட்சியில வந்து திமுக கொடுத்துருந்துச்சு. ஏன்னா ஆணவ படுகொலைக்கான சட்டம் கொண்டு வர்றதா சொன்னாங்க, ஆனா அதை கொண்டு வரல. சரி, அது வாக்குறுதி அடிப்படையில இல்லைன்னாலும் நாங்க வந்து சாதியை கடுமையா எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையிலயாவது அது நிகழ்ந்திருக்கணும், ஆனா அது நடக்கவே இல்லை. சோ இதுல ஆரம்பிச்சு ஒரு கஸ்டோரியல் டெத்தா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க தங்களுடைய கொள்கை சார்ந்து நடந்துகிட்டதுங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து பல பல வருஷமா அப்படிதான் இருக்கு. அட்லாஸ்ட் இந்த 4 வருஷத்துல நடந்த விஷயங்களையாவது எடுத்து கொள்கை அடிப்படையில இவங்க எவ்வளவு முரணா மக்களுக்கு எதிராக இருக்காங்கிறத தீவிரமா ஒரு கட்சி எடுத்துக்கிட்டு போகும்போது, ஏன்னா இது அதிமுகவும் செய்ய போறது இல்ல. ஏன் செய்ய போறது இல்லைன்னா, அடுத்த 5 வருஷம் அவங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களும் இதையேதான் கண்டினியூ பண்ண போறாங்க.
அப்படி ஓ இருக்கும்போது ஒரே ஒரு இது மட்டும், ஒரே ஒரு நடுவு மட்டும். அதிமுகவுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கானே அது தெரியல. இப்ப நீங்க ஸ்டார்ட் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கிறதுனால அண்ணாவோட கொள்கைகள் அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கலாம். திராவிடம்னு இருக்கிறதுனால ஓகே அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம ஓகே. அப்படி வச்சுக்குவோம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு கட்சிகள் இத செய்ய போறது இல்ல அப்படின்னா, அதுக்கு இன்னொன்னு, நீங்க திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க என்ன வகையில மாற்றுன்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன் இல்லையா? கொள்கை அடிப்படையிலயா? நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டமிடல் இருக்கு? இது எல்லா கேள்விகளையும் ஒரு சாதாரண காமன் மேனா நான் எதிர்பார்ப்பேன். அப்போ இப்போ இந்த மதுரை மாநாடு நடந்தப்ப கவின் படுகொலை பத்தி, அப்புறம் அந்த கஸ்டோரியல் டெத் பத்தி, இந்த விஷயங்கள் பத்திலாம் விஜய் ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு, ஆணவ படுகொலைகளை கண்டிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, அப்படி எதுவுமே இல்லைங்கும் போது எனக்கு என்ன தோணிருதுன்னா, ஓகே நீங்க 10ஓட 11, நான் ஏன் உங்களுக்கு ஓட் போடணும் அப்படிங்கிற மனநிலைமை தானாவே உருவாகிடுது. இன்னொன்னு, நீங்க ஒரு வலிமையான எதிரி இல்ல, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு வலிமை இல்ல அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும் போது, ஓகே நீங்களும் ஓட் பேங்க் அரசியலை நம்பி மட்டும்தான் வர்றீங்க, உங்களுக்கும் கொள்கைன்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கும் போது, ஆஹ் இது இது ஒரு ஒரு அரசியல் சார்ந்த நடவடிக்கையாவே புரிஞ்சுக்க முடியல. சோ இந்த இந்த திமுக அதிமுகவோட சேம் கேம்ஸ் ஆடி நானும் எப்படியாவது ஜெயிச்சிருவேன், அதுக்கு விஜய்ங்கிற ஒரு புகழ் இருக்குங்கிறது வந்து சரியான விஷயமா தோணல. பிரசாந்த், நீங்க இந்த கொள்கை விஷயத்துல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கொள்கை விஷயத்துல நான் எதுவும் என்ன சொல்றது, இன்னும் கொள்கை என்னன்றது தெரியல. கொள்கை என்னன்றது கொள்கையே தெரியலையேப்பா, அப்புறம் என்ன அதுல டிஸ்கஸ் பண்றது? அது பின்னாடி அணில் போட்டோ வேற வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன், அதனால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கு சார். எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. பாரு டயலாக் கூட இங்க இருந்து தான் வருது, நான் என்ன பண்றது? அதுவும் போக்கிரி படம் தானே. ஆமா, விஜய் படம். ஆமா. அதனால நான் ஏதோ கொள்கைன்னு ஏதாவது அவங்க சொன்ன பிறகு நான் சொல்றேன்ப்பா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, 5 பேர் கொள்கை தலைவர் சொல்லியிருக்காங்க, அதுல 2 பேருக்கு கொள்கை என்னன்னு எனக்கு தெரியும், மீதி 3 பேர் யாருன்னே தெரியாது. அவங்க நான் என்னத்த கொள்கைன்னு சொல்றது? அது அவங்க என்னன்னு அதை எடுத்து எனக்கு இது பண்ணி, அவர் கொள்கை தலைவர்கள் 5 பேர்னு சொன்னப்பயுமே கூட அது என்ன கொள்கைன்றது சொல்லல. அதனால அது சொல்றப்ப சொல்லிக்கலாம். தேர்தல் வாக்குறுதி ஏதாவது கொடுக்கும்போது அது என்ன சொல்றது, அப்ப கொள்கை சார்ந்துதான் வரும். இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, இன்னொரு வாக்குறுதி சொன்னீங்களே, இது ஆணவ படுகொலைக்கு எதிரான அப்ப அது வந்து ஒரு ஜாதிய ஒழிப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில பார்க்கலாம். அந்த மாதிரி வர்ற திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன கொள்கை சார்ந்து வருது அப்படிங்கிறது. இவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்ட்டாரு. இந்த பக்கத்துல இருந்து வந்து அந்த பக்கத்துல இருந்து வந்து வருதா அப்படிங்கிறது அது பார்க்கணும். ஆனா அது வரைக்கும் கட்சி வந்து இருக்குமா, கட்சி ஒரு இதுக்குள்ள போகுமா அப்படிங்கிறதுதான் என்னுடைய அடுத்த கட்ட. இல்ல, மம்தா பைஜு இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு 1.5 மாசம் முன்னாடி வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், கேரளால நடந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்டா கலந்துட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா, அவர்கிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க என்னன்னா, இந்த மாதிரி ஜனநாயகம்ல நீங்க நடிச்சிருக்கீங்க, விஜய் சார் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இதுதான் கடைசி படம் அவருக்குன்னு அறிவிச்சிட்டாரு, நீங்க வந்து இதை பத்தி அவர்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு, இதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து மம்தா பைஜு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமா நான் கேட்டேன், இதுதான் வந்து கடைசி படமா, நிஜமாவே இதான் கடைசி படமா. அதுக்கு வந்து விஜய் என்ன சொன்னாருன்னா, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணு அப்படின்னு மாதிரி சொன்னாரு அப்படின்னு வந்து சொல்ல ஓப்பனா சொல்லிட்டாங்க அதுல. ஸோ வந்து அணில்கள் ஆகிய எங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு, எங்க அண்ணன் வந்து திருப்பி வருவாரு கண்டிப்பா. இருந்தாலும் ஜனநாயகம் தான் கடைசி படம்ங்கிற மென்டாலிட்டியோடய நீ போய் பார்க்கணும், அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கும் அப்படிங்களா? ஆனா அணில்களாகிய நாங்க வந்து ஒரு என்னன்னா, கண்டிப்பா அவரை டெபாசிட் இலக்கு செய்து திருப்பி அவரை வந்து சினிமா கொண்டு வர்றதுதான் எங்களோட திட்டமா. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இது எங்க திட்டமாவும் இருந்தது, ஆனா விஜயண்ணா திட்டமே அதுவா தான் இருக்குன்னு எனக்கு வந்து இந்த லாஸ்ட் வீடியோ மூலமா
இல்ல அநேகமா இந்த கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ப்ராசஸ் போயிருக்கும்ல. போக போக அவரே ம். பார்த்திருப்பாரு. இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தோம். என்னடா இது திடீர்னு வேலையெல்லாம் பார்க்க சொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரே வந்து சரி ஓகே. வந்து ஏதாவது பண்ணி வந்து டெபாசிட் இழந்துட்டு திரும்ப வந்து திரைக்கே போயிரும் அப்படின்னு ஆ, தலைவர் முடிவு பண்ணிட்டாருன்னு போயிருவோம். நினைக்கிறேன். நல்ல இல்ல விஷயம் தான். வரட்டும். அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம். அருணாச்சலம் படத்துல ரஜினி எப்படி ரஜினி செலவு பண்ணக்கூடாதுன்னு ரகுவரன் செலவு பண்ணுவானோ அந்த மாதிரி நாங்க வந்து என்ன சொல்றது, விஜயே வந்து இது மாதிரி எல்லா மாநாட்டிலயும் ஏதாவது இது பண்ணாம கூட அணில்கள் ஆகிய நாங்கள் விஜய நாங்கள் சிஎம் ஆக்குவோம்னு சொல்லி ஃபுல்லா ஓட்ட போட்டு அவரை மட்டும் சட்டமன்றத்துக்காக அனுப்பிடுவோம். அங்க போய் போடட்டும் ம். அப்படின்ட்டு. சரி, இப்ப வந்து என்னன்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரி பத்தி பேசுவோம். ம். அதாவது வந்து உள்ள ஊத்துறியா? இது வந்து ஆமா அதாவது ம். கரூர் வந்து யார் ஏரியான்னு நமக்கு தெரியும். ம். செந்தில் பாலாஜி அவர்களின் வந்து ம். கோட்டை அப்படின்னு சொல்லலாம். கரூர் ம். வந்து எங்க ம். திரும்பினாலும் செந்தில் பாலாஜி தான் இருப்பாப்ல. ம். உம் எப்படி வந்து விஜய் வந்து சொன்னார்ல, மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு ம். ஒவ்வொரு தொகுதியா சொன்னாரு. கரூர் பாத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் செந்தில் பாலாஜி தான். ம். அதனாலதான் கரூர் பேர் மட்டும் சொல்லலையா? ஆமா. இப்ப கண்டினியூ வந்து பண்ணு. என்னன்னா, இப்ப விஜய் வந்து விஜய் வந்து அவரோட வீடியோலயே என்னன்னா ஒரு இது மாதிரி வைக்கிறாரு. எப்படின்னா அந்த கான்ஸ்பிரசி. இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரை அக்ரி பண்றாரு நான் அப்படிங்கிறியா? பேசுறது கேக்குதுல? நான் கேக்குது பேசுறது கேக்குது கேக்குதுல? கேக்குது. ஆ, இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதனது விஜய் வீடியோல அப்படியே இருந்து ஸ்லோவா போ. ஆரம்பிக்கிறேன் கான்ஸ்பிரசி. ம். ஓகே ஓகே. இப்ப விஜய் வந்து அவரோட வீடியோல வந்து என்னன்னா ஓப்பனாவே வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஆஹ் இந்த சிஎம் சார், நீங்க வந்து ஆஹ் என்னை அடிங்க, எங்களோட சீர்களை விட்டுருங்க, உங்களோட தொண்டர்களை விட்டுருங்க, தொண்டர்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. உம் அதே மாதிரி என்னன்னா இதுக்கு அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இடங்கள்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கல, ஆனா கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது ம். அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ம். இது வந்து எப்படின்னா சோசியல் மீடியால ஏற்கனவே ஆஹ் ஒரு அந்த கான்ட்ரவர்சி இது போயிட்டு இருக்கு மாதிரி, அதாவது ம். திமுக தான் இதை செஞ்சதுங்கிற மாதிரி அது ஆல்ரெடி கிரியேட் திட்டமிட்டு ஆகி செஞ்சாங்க. அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாருங்கிறியா? ஆஹ் ஆமா, அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசணும். ம். இப்போ வந்து என்னன்னா, இப்ப இது வந்து நம்ம திமுக வந்து திட்டமிட்டு இத பண்ணது அப்படின்னு சொல்லக்கூடாது முக்கியமா. ஏன்னா அது வந்து அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாதுன்னு நான் அல்ல, ஆமா. நினைக்கிறேன். உள்ள முடிச்சு விட்டுறாங்க அப்படிங்கறத தாண்டி ஆஹ் ஆக்சுவலா அதுக்கு அந்த உம் இதுல வந்து கன்ஸ்பிரசில என்ன நியாயம் இருக்குங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ஆமா. எல்லாம் ப்ராப்பரா இருந்தது, இதுல திடீர்னு இப்படி எங்கேயோ திடீர்னு என்னமோ வெடிச்சது, திடீர்னு என்னமோ பண்ணுச்சு அப்படின்னா சொல்லலாம். அப்படி எந்த இதுவுமே இல்ல. உம் சொல்லணும்னா அங்க இருந்த அந்த கூட்டம், அந்த இதுல ஒரு உம் என்ன சொல்றதுன்னா, யாரும் இதெல்லாம் அப்படி ஒரு போய் திட்டமிடலாம் முடியாது. இந்த செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி உம் சும்மா இவ்வளவு கூட்டத்துக்குள்ள ஒரு 5 பேர் போய் ஒரு குண்டாஸ் போய் எதுவும் பண்ணிட முடியாது. சொல்ல போனா அந்த கூட்டத்துக்குள்ள போய் அவங்களுமே என்ன சொல்றது, நசுங்கி தான் சாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். ஆமா. இன்னொன்னு மரத்து மேல ஏறி அந்த உம் மரக்கால விழுந்துதான் அங்க நிறைய பேருக்கு இன்னும் அந்த டெத் எல்லாம் ஆச்சு உம் அப்படின்னாங்க. மரக்கிளை மேல ஏறி ஆமா. தொங்குனது எல்லாமே அணில்கள் தானே தவிர்த்து யாரையும் வந்து என்ன சொல்றது, ஒரு கான்ஸ்பைரசியா போய் யாரும் போய் மரத்து மேல தொங்கி இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்ட்டு ஆமா பண்ணல. ஆமா ஆமா. அதாவது இவங்க இந்த மரத்துல ஏறுவாங்க, அந்த மரத்தை லைட்டா வந்து இந்த வெட்டி டாமன் வைப்போம், அந்த செரியில வர மாதிரி கிளைய முன்னாடியே உலர்த்தும். அறுத்து ஆமா வைக்கிறது, ஆமா, அந்த மாதிரி. அந்த அந்த மாதிரிலாம் வந்து உம் அப்படி எதுவும் அங்க நடக்கல. இவங்கதான் எல்லாத்துலயும். உம் ஏன்னா இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மீட்டிங்லயும் எதுவுமே பிரச்சனை இல்ல, எல்லாமே நல்லா தான் உம் இருந்ததுன்னு சொல்றதே வந்து லாஜிக் இல்லாதது. ஏன்னா விக்ரவாண்டி ஆரம்பிச்சுல இருந்தே இவர் வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு டெத்தோ மயக்கம் போட்டு விழுறதோ மாநாட்டிலே இருந்தது. உம் மீட்டிங் போற உம் எல்லாத்துலயுமே இருந்தது. ஆனா இவருக்கு அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் இவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் இவர் கேட்கிறாரா, வாங்குறாரா, பாக்குறாரான்றதெல்லாம் இல்ல. கோஆர்டினேட் பண்ணவங்கள்ட்ட நல்லா பண்ணியிருந்தீங்க பண்ணலன்ட்டு அதையாவது அவர் வந்து பேசுறாரா, அதெல்லாம் தெரியல. லைக் இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்க மாதிரி உம் எல்லாத்துலயும் வைகோ உம் விஜயகாந்த் எல்லாம் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே வந்து
பார்த்து பத்திரமா போங்க, வரும்போது இப்படி வாங்க, இந்த இடத்துல நிக்காதீங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அவங்க தொண்டர்களை சொல்றாங்க. இன்னொன்னு இவரு இவர் அமல்பேபி மாதிரி வர்றது இல்லாது தொண்டர்களே என்னமோ அவங்களை கொஸ்டின் பண்ணக்கூடாது, அவங்க அப்படிதான் தொங்குவாங்க பண்ணுவாங்க, அவங்களை வந்து என்ன சொல்றது அப்படியே அரவணைச்சுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல ஸ்ட்ரிக்டா தான் இது பண்ணி ஆகணும், என்ன சொல்றது. ஏன்னா அது உயிர் விஷயம். அப்ப நீங்க அதுல வந்து ரொம்ப அவங்கள வந்து ஜோவியலா விடுறேன் அப்படின்னு விட்டீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். என்ன சொல்றதுன்னா இப்ப நீதிமன்றம் சொன்னதுதான் உங்க தொண்டர்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். அப்ப இவங்க ஆமா வந்து ஆமா தொண்டர்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணணும், மக்களை யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும். மக்களையும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க தான் ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஒரு விஷயம் பண்றீங்கிறப்போ ஏற்பாடு பண்றப்போ அதான் சொல்லல, அந்த விஷயங்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி பண்ணணுங்கிறது. இவர் அதை பண்ணாம வந்து இங்க வந்து கான்ஸ்பைரசிங்கிறதுல வந்து இதே இருக்காது. இன்னொன்னு அங்க இருந்த மக்களுக்கே அங்க என்ன நடந்துச்சுங்கிற ஒரு இது இல்லாத போது அதுக்கப்புறம் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு யூஸ்வலாவே மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற இதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு இது உண்டு. உள்ள அது வீடியோவே நிறைய பேர் பேசுறதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறது இல்லையே. சில பேர் உள்ளபடி சொல்லுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதை இது பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி கூட சொல்லுவாங்க. அதனால அது வந்து ஒரு தலைவரா இவர் வந்து ஃபர்ஸ்ட் அதை அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா என்ன சொல்றது, விசாரணை நடக்குது நீதிமன்றத்துல, இவங்கதான் கேஸே கொடுத்துருக்காங்க இது மாதிரி இதுல சதி நடந்திருக்கு அப்படின்னு. அதை நீதிமன்றம் விசாரிக்குது ஒரு பக்கம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காவந்து பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கேட்டிருக்காரு, அதையும் பண்றாங்க. இப்ப வீடியோல உங்களுக்கு ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாம எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப ஆதாரம் வேணுங்கிறப்ப நீங்க நீதிமன்றத்துல கொடுத்துருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எம்பி வர்றாங்க, உண்மை சரி கண்டறியும் ஆணையம் சொல்லிட்டு அவங்க ஒரு குழு வர்றாங்க கவர்மெண்ட் தலைமையில, அவங்க விசாரிக்கிறாங்க. இப்ப எதுல முன்ன பின்ன முரண்பாடு இருக்கலாம் எதுலையுமே. ஏன்னா இவங்க விசாரிச்சு போறப்போ இதுல ஏதோ தவறா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏன் சொல்றாங்கன்னு அதுல அரசியல் காரணங்கள் இருக்கும். பட் ஓவரால் இப்ப நீங்க வந்து நீதிமன்றத்தை நம்பிதான் நீதிமன்றம் போயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீதிமன்றத்தை முன்னாடி நீதிமன்றம் நீங்க ஏன் போய் வேகமா இதுல வந்து சதி நடந்திருக்குது, ஸ்டாலின் சார் என்ன பண்ணிக்கோங்க, தொண்டர்கள் விட்டுருங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா நேரடியா இவங்க தொண்டர்கள்ட்ட இவரே பாத்துங்கப்பா இவங்கதான் நம்மளை இப்படி செஞ்சது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆல்ரெடி இவங்க வந்து அவரோட கட்டுப்பாட்டுலயே இல்ல. அந்த நேரத்துல இவங்க வந்து எதுக்கு இதுல என்ன ஊத்துற மாதிரி வந்து இப்படி சொல்லிட்டு போனா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா அதாவது கொஞ்சம் எப்படி சொல்ல, தூண்டி விடுற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு இந்த சம்பவம் நடந்த நாள்ல இருந்து வந்து இந்த கான்ஸ்பிரன்சி தியரிஸ் அப்படியே வர வர சோசியல் மீடியால வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல சோசியல் மீடியாஸ்ல இதெல்லாம் வந்து வரும்போது எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஸ்கூல் ஞாபகம் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரு தடவை ஐ திங்க் 5வது படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், 5வது படிக்கும் போது எவன் புரியல நம்ம அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் அந்த மாதிரி ஏதாவது இல்ல அதெல்லாம் விட பெரிய சம்பவம் எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். என்ன பண்ணோம், எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல, எங்களோட கிளாஸ் ரூம்ல வந்து பேய் இருக்குன்னு எவனோ சொல்லிட்டான். எந்த டீச்சர்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம பேய் ஓட்டுறது. இந்த எங்க ஸ்கூல் வேற கிறிஸ்டியன் ஸ்கூல்ங்கிறதுனால வந்து சிலுவையை வச்சு மந்திரம் ஜபிக்கிறது, புனித நீர் தெளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தோம். எனக்கு வந்து இந்த கான்ஸ்பிரன்சி தியரிஸ் வந்து வர வர எனக்கு வந்து இதெல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு துயரமான ஒரு நேரத்துல அவ்வளவு பெயின்ஃபுல்லான டைம்ல கொஞ்சம் கூட அந்த இறந்து போனவங்க மேல இப்பவுமே ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுவரைக்கும் தாவேகா சார்புல ஒரு ஒரு எப்படி சொல்றது, தங்களுடைய கட்சி சார்ந்து இறந்து போனவங்களுக்காக ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறதோ இல்ல ஒரு நினைவஞ்சலியோ அதுக்கான அறிக்கையோ ஒண்ணு கூட வரல. இப்ப ஸ்டில் நவ் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும். அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு கட்சியோட தொண்டர்களும் கான்ஸ்பிரன்சி பேசுறாங்க, இது வந்து இப்படி நடந்திருக்கலாம், இதுதான் இதுக்கு இவர் தான் காரணம், இதனாலதான் இது நடந்துச்சு, திமுக அரசாங்கம் தான் இந்த சதியே பண்ணுச்சு அப்படின்னு தொண்டர்கள் பேசும்போது ஒரு தலைவன் என்ன பண்ணணும்னா இவங்களை முதல்ல அமைதிப்படுத்தி இது சட்டப்படி நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற சூழலுக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா அந்த கட்சியோட
தேர்தல் வியூக அமைப்பாளர் நினைக்கிறேன், அது ஒரிஜினா. ம், அவர் ம், வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, இங்க வந்து நேபாள மாதிரி வந்து புரட்சி வெடிக்கும், எங்களுடைய தொண்டர்கள் வந்து ஆமா இத ஆமா. பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல ஒரு இதை போடுறாரு. ம், போட்டுட்டு 20 நிமிஷத்துல டெலீட் பண்ணிட்டு ஓடிடுறாரு. ஆ, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கட்சியோட தலைவர் என்ன சொல்றாரு, ஆமாப்பா உண்மையிலேயே சதிதான் நடந்துருச்சு, நம்மள எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. அதாவது ஒரு திரைப்படத்தோட இன்டர்வல் பிளாக்ல ஹீரோ வந்து தோத்து ம், போய் உக்காந்துருக்கான், இதுக்கப்புறம் அவன் எப்படி ரைஸ் ஆக போறான் பாருங்கிற மாதிரியான ஒரு தோரணையை தன்னோட தொண்டர்களுக்கு ஒருத்தன் உருவாக்குறான், அதுவும் இந்த ம், சதி கோட்பாடுகள் வழியா உருவாக்குறான்னா, ம், உண்மையிலே வந்து எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஏன்னா ம், இது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 70 ஆண்டுகால தமிழ்நாடு வரலாற்றுல வேற எந்த முதலமைச்சரும் இதுல பண்ணிருப்பாங்களா, மீன்ஸ் எந்த கட்சி தலைவரோ இல்ல முதலமைச்சரா இருந்தவங்களோ ம், இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ ஒரு ம், கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு இவ்வளவு அபத்தமான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி தன்னுடைய ம். தொண்டர்களை உசுப்பேத்தி விட்டு, அதுவும் சதி கோட்பாடுகளை நம்ப வைக்கிற அளவுக்கு, ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து பாரிசாலன் அண்ணா வந்து இது மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்காப்புல, பட் அதெல்லாம் காலப்போக்குல ஆமா ஆமா. போயிருச்சு. இன்னொன்னு அவர் ஒரு ஏன்னா தலைவர் கூட கிடையாது. அவருக்குன்னு பேசுனது ம், பாரிசாலன் அவ்வளவுதான். ஆமா. ஆஹ் சோ அத வந்து பெருசா யாரும் எடுத்துக்க போறது இல்ல. ஒரு ம், யூடியூப்ல பேசினாரு அப்படிங்கிற லெவல்ல முடிஞ்சிரும். ஒரு கட்சியோட தலைவர், புகழ்பெற்ற நடிகர், இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல இருக்க ஒரு ஸ்டார் இவ்வளவு மோசமான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாரு, அதுவும் கான்ஸ்பிரன்சி தியரி அடிப்படையில ஒரு 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 சாரி ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ வந்து எதிர்த்து இப்படி வந்து நீங்க தான் காரணம் அப்படின்னு சதி கோட்பாட்டு அடிப்படையில ஒரு பொய்ய சொல்லுவாருன்னா, பாக்குற ம், எல்லாருக்குமே தெரியுது இது பொய்ன்னு. அப்போ ஆமா. வெறும் தன்னோட ரசிகர்களை எப்படியாவது உசுப்பேத்தி விட்டுறணும், இதனால தனக்கு வந்து என்ன லாபம், எப்படியாவது இங்க ஒரு ம், பிரச்சனை நடந்துராதா அப்படின்னு நினைச்சு ம், எதிர்பார்க்கறது வந்து ம், எனக்கு அந்த 3 நாள்ல கூட சரி இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, ஒரு கட்சி எவ்வளவு சோகத்துல இருக்கும், துயரத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ம், அது பத்தில எந்த கவலையும் இல்ல. நான் போய் வந்து இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ம். அஹ் 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 எப்படி சொல்றது, அவ்வளவு கோவம் வந்துகிட்டே இருக்கு, எப்படிங்க அவங்களால இப்படி பேச முடியுது அப்படின்னு பேச சொல்லிட்டு. முடியும். இன்னொன்னு ம், இதை எடுத்து இப்ப இருக்க தொண்டர்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள ஒருத்தருக்கு கூட சரி அவர் வந்து அந்த மீட்டிங்க்கு கரெக்டா வராதது, கூட்டத்தை ம், கட்டுப்படுத்தாதது, சரியான அமைப்பை உருவாக்காததுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ம், விட்டுருங்க. நீங்க ம், யாராவது ஒரு கட்சியில இருக்க தலைவர் இப்படி பேசலாமான்னு கூட ஒருத்தன் கேட்கலன்னா, இது வந்து கட்சியே ம், இல்ல, இது வெறும் ரசிகர் மன்றம், இது வெறும் ம், சினிமா ஷோ. இந்த மனநிலைமையில ஒரு கட்சி இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. ம். ரைட். அவருக்கு ஆபத்தோ இல்லையோ, பாவம் ரசிக கண்மணிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆமா ஆமா. இதோ அப்ப ரொம்ப ரொம்ப ஆபத்து. முடிச்சு உள்ள போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இல்ல பாவம் அடுத்து போட்ட வீடியோல ஆக்சுவலி ஷேர் பண்ணிட்டு ஓடிட்டு அவங்கள இருக்காங்க. இல்ல அடுத்து அவங்கள பத்தி தான் பேசணும். நான் அதுக்கு தனியா ஒரு டாபிக் எடுத்து வச்சிருக்கேன், அத ம், பத்தி ம், பேசுவோம். இதை முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு போவோம். ம், ரைட். இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் வந்து எப்படி சொல்ல இத யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. ம், இப்ப அவங்க வந்து வேணும்னே அதை நடத்தலன்னு, ஐ மீன் வேணும்னே அதை நடத்துச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆஹ் நடத்தணும்னே நிறைய கெடுபிடிகள் பண்ணாங்க, அல்லது இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு அந்த கான்ஸ்பிரசி தியரி அதெல்லாம் வந்து புல்ஷிட்னு வச்சுக்கிட்டாலுமே, இப்ப ம். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும், இதை வச்சு நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு திமுக நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு? வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல இருக்கான்னு இல்ல. எந்த ம், கட்சியா இருந்தாலுமே என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சி பண்ற தவறு இல்ல ஒரு இது பண்ற தவறுல இருந்து அவங்களுக்கான பாயிண்ட் ஒண்ணு இருக்குன்னா அவங்க அதை எடுத்து ப்ளே பண்ணதான் செய்வாங்க. இது ம், அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் யார் இருந்தாலுமே இது நடக்கும் தான். அப்படிங்கிறப்போ எல்லா கட்சிக்குமே மெயின் இது என்ன இருக்குன்னா, எப்பவுமே அந்த கவுண்டமணி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், அதுதான் ஆமா. எதிர்கட்சிக்காரனுக்கு பாயிண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான். அப்ப ம், அவங்க அவங்களுடைய கூட்டங்கள் விஷயங்கள் எல்லாத்துலயுமே அதை இது பண்ணிதான் பண்றாங்க. லைக் இப்ப இந்த ம், ஆம்புலன்ஸ் பிரச்சனை கூட, அந்த ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு விட்டாங்க, எதுக்கு ஆம்புலன்ஸ் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்போ ஆமா. அது வந்து ம், இதுக்கு முன்னாடி அவர் எடப்பாடியும் பேஸ் பண்ணாரு, சீமானும் பேஸ் பண்ணாங்க, அவங்களும் இதை சொன்னாங்க. உள்ள உண்மையான நபர் இருந்தா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது
என்னன்னா இப்ப இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப எப்படின்னா சென்சிட்டிவான இதுதான். ஏன்னா அது ஒரு உயிர் ஆபத்து இருக்குது. ஒரு பொது கூட்டம் அந்த மாதிரி நடக்கும்போது யூஸ்வலி யாராவது மயங்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்கள கூப்பிட போற ம், ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாம தான் போகும். அதுக்காக ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் உள்ள இருக்காங்கன்னு இது பண்ண முடியாது. இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல எங்க அவங்க மயங்கி விழுந்திருக்காங்கிறது ஒருவேளை அந்த கட்சி உங்களுக்கு தெரியாம இருந்தா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ம், அதனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்பவுமே அது உள்ள ஆள் இருக்கோ இல்லையோ, இல்ல டிஸ்டர்ப் பண்றதுக்காக ம், இருக்கிறாங்களோ இல்லையோ, எது எப்படி இருந்தாலும் ஆம்புலன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ அது மோட்டிவ்லெஸ் எப்படி இருந்தாலுமே கூட அதை வந்து இது பண்ணிதான் ஆகணுங்கிறது தான். அது ஆனா இப்ப ரீசெண்டா ம். இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனா இந்த மேல விஜய் மேல செருப்பு வீசினது இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை ஆமா யாரோ வந்து குறுகலான இடத்த கொடுத்தாங்கிறதோ மற்ற விஷயங்களோ எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு. இவங்க வந்து அந்த செருப்பு வீசின விஷயத்துல எல்லாருமே ஒரு மாதிரி அந்த சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது. அதை விஜய வந்து கவனத்தை ஈர்க்கணும், திரும்பி பார்க்க ம், வைக்கணுங்கிறதுக்காக பேசினாங்க, மேல இருந்து தான் பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ம், ஆனா அது எந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டினா தான் இருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தரை இந்த பக்கம் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுன்னு இது பண்றதுக்கோ, இல்ல மயங்கி விழுறாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கோ செருப்பு எடுத்து வீசுவாங்களா ம். அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இல்லாம இல்லை. இன்னொன்னு வந்து ஆஹ் அந்த சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா ஆஹ் எந்த ஒரு கட்சியுமே வந்து இப்ப பிரசாந்த் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியும் தன்னோட எதிரியை வந்து எப்படி அடிக்கலாங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த வாய்ப்பை ம், பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப கூட திமுகவை தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளுமே விஜயை வந்து கண்டிக்கவோ இல்ல விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு இல்ல நீங்க வந்து இந்த சூழல்ல வந்து இப்படி நடந்திருக்க கூடாதுங்கிற பாயிண்ட்டுக்கு கூட போகல. ஏன் அப்படி ம், போகாம இருக்காங்கன்னா அது கூட்டணி சார்ந்த செயல்பாடுகளுக்கு வந்து பாதிப்பை உருவாக்கிருமோ இல்ல இதுக்கப்புறம் வந்து ம், திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை இல்லாம பண்ணிருமோ அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் வந்து இத நகர்த்திட்டு போறாங்க. சோ ம், இது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வழக்கம் போல ஒரு அரசியல் செயல்பாடா மாறிடுச்சு. அதாவது ம், இப்ப நானும் பிரசாந்த் இதை பத்தி நாங்க நார்மலா போன் கால்ல பேசும்போது நாங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டோம். என்னன்னா ம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து யாருக்குமே ஞாபகம் இருக்காது. யாருமே ஆமா வந்து இதை ஆமா. கடந்து போயிருவாங்க. ஏன்னா ம், தமிழ்நாட்டுலன்னு இல்ல உலகம் முழுக்க நடக்கிற எல்லா அரசியல் செயல்பாடுகளும் பல நேரங்கள்ல இப்படிதான் கடந்து போயிடுது. அப்படி கடந்து ம், போகும்போது அதற்கு பின்னால இருக்க பிரச்சனைகள் அதற்கு பின்னாடி இருந்த உயிரிழப்புகள் இது எதுவுமே நமக்கு வந்து கணக்குல எடுத்துக்கப்படாம தாண்டி போயிடுது. அப்ப இத வந்து ஒரு கட்சி மற்ற இதர கட்சிகள் தங்களுடைய அரசியல் சூழலுக்கு எப்படி ஆஹ் பயன்படுத்திக்க முடியும்னு தான் யோசிக்கணும். சோ இதுல இதுல தொண்டர்களா இருக்கவங்க இந்த அரசியல்னால லாபம் இல்லாம இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஒரு அதிகார அமைப்பு இங்க இப்படிதான் இயங்கிக்கிட்டு ம், இருக்கு. அப்போ ம், இதனால ஒரு மாற்றம் நடக்க போகுது இல்ல இதனால வந்து ஒரு சரியான விஷயம் நடந்துரும் அப்படிங்கிற ம், ஒரு பாயிண்ட் வந்து இப்படி ஒண்ணு நடந்துரும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இல்ல ஒரு சரியான விஷயத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி உரையாட ஆரம்பிக்கணும். அதுக்கு இங்க ம். நிறையவே வந்து என்ன சொல்றது விவாதங்கள் தேவைப்படுது, மாற்றங்கள் தேவைப்படுது. சோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பிரசாந்த் அப்படியே நீ Yes, பேச yes. ஆரம்பிச்சிரு. ஏன்னா கரண்ட் போயிடுச்சாடா? ஆமா. ஒரு நிமிஷம் இரு. யாரு பாத்தீங்களா? விடியலாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கு. அதான் சொல்ல விடியலாட்சி பத்தி வந்தேன். பேசிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன்ல இந்த டாபிக் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாரு அடுத்து தேடி வர போறாங்க. சரி, ஓகே. கண்ணு கரெக்டா ரைட் ம், நடக்கும். ஆமா. கூட்டிட்டு வா. அங்க இவன் வீட்டுக்கு போறான், இல்ல தவறி எக்ஸ்பிரஸ் ஆத்து வீட்டுக்கு போய் ஆடா நீ தானே பேசிக்கிட்டு இருந்த, ஐயா நான் இல்லைங்க என்ன மாதிரியே ஐயா வேற அது நான் இல்லைங்க ஐயா, ம். ம். சிவகாசியில ஒருத்தன் இருக்கான் அவன் தாங்க ஐயா. பாத்தீங்களா அதுவும் விஜய் பெயர் கொண்ட பட டைட்டில் கொண்ட ஊர். ம். ஆமா ஆமா. அதான் இது. ஆனா இந்த டைம்ல இப்ப போவோம், எப்பவுமே போறதுதான். ஒரு ம். போயிட்டு ஒரு கரெக்டா ஒரு 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 நிமிஷமோ 2 நிமிஷமும் போகும். போயிட்டு கரெக்டா அனுப்பிடுவோம். கரெக்டா அந்த டைம் மட்டும் போகும். என்னடா அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டுமா வித்தியாசமா இருக்கு. ஆமா கரெக்டா அந்த ஆமா. இது சொன்னா யாரும் நம்ப மாட்டிக்காங்க.
ம். அதாவது இங்க வந்து என்னன்னா கரெக்டா இந்த டைம் கரெக்டா போயிட்டு ஒரு நிமிஷத்துல வரும் திருப்பி. ஏய், இதோ இப்ப வந்துருச்சு. ஏய், இல்ல நீ ஆரம்பிக்கிறது ஏதோ திகில் கதை சொல்ல போற மாதிரி ஆரம்பிக்கிற. சரி, ஓகே, அவன் அப்படியே திரும்ப என்னது? இப்போ இல்ல ஏதோ திகில் கதை சொல்ல போற மாதிரியே ஆரம்பிச்சியா, அதான் என்னன்னு பார்த்தேன். என்ன கரெக்டா அந்த நேரத்துக்கு போகுதுங்கிறாங்க அப்படின்னு. ம். ஆமாமா, அதோ இதோ இப்ப வந்துருச்சு பாத்தியா. ம். அதுக்குள்ள திராவிட மாடல் ஆச்சு, விடியல் ஆட்சி வர சொல்றியே. என்னங்க சார் நியாயம் இதெல்லாம்? ம். Right. அப்புறம் என்ன சரிங்க, கொஞ்ச தொண்டர்கள்? நேரம் அணிலா மாறி. ம். ம். கொஞ்ச கொஞ்ச நேரம் என்ன நேரத்துல இல்ல, நாள் கொஞ்சம் முழுக்க கொஞ்ச அப்படியே நேரம் அணிலா மாறி பார்த்தேன். நாள் முழுக்க அப்படியே இருக்கேன். என்ன திடீர்னு? ம். சரி, ஓகே. Right. அடுத்த டாபிக் ஷிஃப்ட் ஆகுமா இல்ல நீ ஏதாவது சொல்லுமாமா அருண்? நம்ம அடுத்த டாபிக் போலாம். நம்ம இத பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அது என்னது? தொண்டர்கள் பத்தி. தொண்டர்கள் பத்தி. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இவர் சோசியல் மீடியால Facebookல வந்து கோகுல் பிரசாத் அவர்கள் வந்து காந்தியை பத்தி ஒரு போஸ்ட் எழுதியிருந்தார். நாளைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு போஸ்ட் எழுதியிருந்தாரு. ஆக்சுவலி அது கரூர் இஷ்யூவோட ரெலவெண்டா எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா, இவ்வளவு பெரிய மாப் மென்டாலிட்டியோட நடந்த ஒரு 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 இஷ்யூல வந்து எல்லாரும் திமுகவோட நிர்வாக ரீதியான தவறுகளை சுட்டி காட்டுறாங்க, விஜயோட தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. இது ரெண்டுமே சரி. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் வந்து தொண்டர்களும் பொதுமக்களும், அப்புறம் ரசிகர்களும், இந்த 3மே வச்சுக்கலாம். இவங்க 3 பேரோட தவறுகளுமே இருக்கு. இந்த தவறுகளை ஏன் யாருமே சுட்டி காட்டல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அத அவர் குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த நூற்றாண்டிலேயே காந்தியை தவிர மீதி யாருமே பொதுமக்களை நோக்கி விரலை நீட்டுறதுக்கு தயாரா இல்ல. பொதுமக்கள் என்ன தவறு பண்ணிருக்காங்க, பொதுமக்கள் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது, அந்த தவறு அந்த விவாதத்தை நோக்கி காந்தியை தவிர வேற யாருமே போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும், கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிர்வாக ரீதியான குளறுபடிகளுக்கும் விஜய்க்கும் பொறுப்பு இருக்கோ, அதே அளவுக்கு வந்து பொதுமக்களுக்கும் இருக்கு. இதுல ரசிகர்களையும் சேர்த்துக்கலாம், தொண்டர்களையும் சேர்த்துக்கலாம், அவங்க எல்லாருக்குமே. சோ இந்த தவறு வந்து நடக்காம இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து சரிப்படுத்தி இருக்க முடியும் இவங்க சைட்ல இருந்தே. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்டம் பார்க்க போறோம், தங்களுடைய தலைவனை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்ஜ்ல தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நகரவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்த மொத்த கூட்டத்திலையும் ஒரு கட்சியோட கொள்கைக்கு வந்து இப்ப வந்து நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசணும். எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்கள் மூலமா தொடர்ந்து திராவிட கருத்துக்களை வந்து பாடல்கள்ல, இது வசனங்கள்ல, எங்கெல்லாம் அதை வந்து புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆக்சுவலா அவருக்கு என்ன சான்சஸ் கிடைக்குதோ அதுல எல்லாத்துலயுமே இருக்கும். அது வந்து போட்டோவா இருக்கும், கட்சி கொடியா இருக்கும், எல்லாத்துலயுமே கலர்ஸா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. அப்ப அன்றைய காலகட்டத்துல ஒரு இயக்கம் மேல, ஒரு கட்சி மேல கருத்தியல் ரீதியா ஒரு ஸ்டார்ட்அப் இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் அன்னைக்கு வந்து ஒரு மொழிப்போரையே நடத்த முடிஞ்சுச்சு. சோ அதுக்கான ஒரு ப்ராசஸே நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதை வெறுமனே எம்ஜிஆர் மீதான பிம்பம்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதுவும் ஒரு காரணம். ஆனா அதை தாண்டி ஒரு கான்செப்சுவல் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி. ஆனா இன்னைக்கு இந்த சூழல்ல உருவாயிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு 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 கான்செப்சுவல் ஸ்டார்டம்னு சொல்ல முடியல. இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டார் மேல இருக்க ஃபேம் மட்டும்தான். அப்போ இந்த மாப் மென்டாலிட்டி மேல நம்ம என்ன எப்படி சொல்றது, என்ன விவாதங்களை உருவாக்க போறோம்? ஏன்னா அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். மக்கள் இந்த இடத்துல எவ்வளவு பொறுப்போட நடந்துக்கணும், தொண்டர்களும் ரசிகர்களும் தங்களுடைய தலைவன் மேல இருக்க அந்த ஸ்டார்டம் விட்டுட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அதுக்கான மாற்றங்களை எப்படி உருவாக்குறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விவாதம் அப்படின்னு பாக்குறேன். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல வர்ற பெரும்பான்மையான ரசிகர்கள் 15ல இருந்து இல்ல ஒரு 10ல இருந்து 25 வயதுங்கிறது அதை தாண்டி இருக்காங்க. இப்ப 40 வயசுல ஒரு லேடி கூட பேசினாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து குழந்தை இறந்தது கூட வந்து பரவாயில்ல, இது எங்க தலைவரை வந்து குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போணுச்சு. சோ இப்படி ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகுறதுங்கிறதே ரொம்ப மோசமா இருந்துச்சு.
இதுல ம், ரொம்ப குறிப்பா இன்னைக்கு சோசியல் மீடியால Facebookலயும் டெலிகிராம்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் குரூப்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க நேபாள் மாதிரி புரட்சியை உருவாக்க போறோம்னு பேசுற முக்காவாசி பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும். இது ஒரு வகையில ம், பயங்கரமான பயத்தை கொடுக்குது. இவங்க ம், ஒருவேளை ஏதாவது ஆர்வக்கோணங்களை போய் ஏதாவது பண்ணிருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அதான் மாப் நீங்க சொல்ற மென்டாலிட்டி, வரைக்கும் தானே அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டார்டம் ஃபேன்ஸ். சோ இத பத்தி ஒரு டிஸ்கஷனா இத பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. எல்லாம் காலாண்டு லீவ் முடிகிற வரைக்கும் தான், கொஞ்சம் பொறுங்க. அதேதான். ம். அப்படியெல்லாம் விட்டுருவோமா? ம். Right. Okay. ஏன்னா ம், இப்ப இந்த அடலசன்ஸ் வெப் சீரிஸ் பார்த்தப்ப எனக்கு ம், அதை பத்தி எழுதணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா இந்த சூழல்ல நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா நம் 90s கிட்ஸ் ஆன நாம வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கும் போது அதுல நிறைய ம், தவறுகள் நடக்குதோ, ஒரு ம், பொறுப்பான ஒரு தலைமுறை உருவாகலையோ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ம், ரொம்பவே மோசமான ஏன்னா எல்லா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்ப 90s கிட்ஸ்ல சில ம், பிரச்சனைகள் இருந்திருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் அது வந்து 2K அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் வர்றவங்க இந்த ஸ்பேஸ்ல வந்து இன்னும் மோசமா இருக்கோ அப்படிங்கிற ம், ஒரு ஒரு பயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக. ம். Okay. கண்டிப்பா இத பத்தி நம்ம தொடர்ந்து விவாதம் செய்யலாம். ஐ மீன் தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணலாம். விவாதங்கிற தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்தடுத்த எபிசோட்லயா? அடுத்தடுத்த இதுல இந்த எபிசோட தாண்டியா போடுறா நீங்க? ஏ அதாவது நம்ம ஏதோ இத பத்தி பேசல, அது என்னது வதந்தி பரப்புறன்னு சொல்லி நம்ம நாட்டுல வந்து பிடிச்சிட்டு போயிட போறாங்க. இல்ல பாஸ், ம். இந்த முழு வீடியோல இதுவரைக்கும் ஒரு 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 சதி கோட்பாடு பத்தி கூட நம்ம வந்து இந்த ஆஹ் சதினாலதான்டா இது நடந்துச்சுன்னு பேசல. அதனால வந்து எதுவும் பேசல. பிரச்சனை ஆகாதுன்னு நம்புவோமாக. ஆமா ஆமா அது ம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது வேற நம்ம வந்து யாரா இங்க தேடி பிடிச்சு வந்து தூக்கிட்டு போறாங்கங்கிற மாதிரி ஆயிரம் போகுது. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். அது சார் நான் திமுக அதாவது சார் நான் திமுக நல்லதா ஆட்சி பண்ணுச்சுன்னு போடுறது அதுவே வதந்தி தான்டா. ஆக்சுவலி இந்த மீமை தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். கரெக்டா போட்டாயா? ஒரு அணில் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் தோழர். இல்லாட்டா சார் தண்ணி கேன் போட வந்தேன் சார் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஓடு. அதான் சார். ஓகே, இன்னைக்கு ஓகே, இது பேசின வரைக்கும் ஓகே. இது வந்து என்ன சொல்றது, தாவேகா முக்கியமா இதோட மெயின் பர்பஸ் வந்து தாவேகா எப்படி ஸ்ட்ரக்சர் ஆக வேண்டியது இருக்கு, தன்னை பலப்படுத்திக்க வேண்டியது இருக்குங்கிறது தான். ஸோ இத அவங்க உணரணும். ஏன்னா இவர் வீடியோல பேசினப்பையும் உணர்ந்ததா தெரியல, அணில்கள் சோசியல் மீடியால பேசுறப்பையும் உணர்ந்ததா தெரியல. அவங்க மெரினால புரிஞ்சு பண்ண போறேங்கிற மூடுக்கு போயிட்டாங்க. அதனால ஸோ இப்ப அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் உணர்ந்து அவங்க சைடு இருக்கிற விஷயங்களை திருத்திக்கிட்டாதான் அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல கையை நீட்ட முடியும். இல்லைன்னா எப்பவுமே இவங்க பண்ற தவறுகளிலேயே இவங்க மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப பாரிசாலன் மாதிரி கான்ஸ்பிரசி பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். ஸோ இது எதிர்காலத்துல இது என்னவா மாறுது, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். ஸோ இதுக்கு மேல இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னகர்றாங்களாங்கிறத காலம் தான் முடிவு செய்யணும். பார்ப்போம் அது என்ன நடக்குது. அடுத்த அடுத்த பாட்காஸ்ட்ல வேற ஏதாவது ஒரு டாபிக்கோட மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் கான்செப்டே தொடரணும், அத மறந்துடாதீங்க. எந்த விட்ட ஆமா ஆமா கண்டிப்பா. கடைசியா நான் கேட்ட கேள்விய இல்ல அது வந்து அது தனி அடலசன்ஸ் வச்சு தனி சீரீஸா பண்ணிக்கலாம். அது ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் அதுல சந்திப்போம். அது வரைக்கும் இவன் இருந்தால் ரைட்டு. ஏய் நீங்களே போட்டுட்டு போயிருவீங்க போல. நான் மாட்டணும்னா உடனே போட்டு விடுவேன், அதையும் சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். உண்மையிலே எனக்கு இன்னும் ரொம்ப கடுமையான தீவிரமா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 41 பேர் இறந்ததை வந்து அதாவது ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு அரசியல் சூழல்ல நிறைய உயிர் பலிகள் நடந்துகிட்டே இருக்கு.
ஒவ்வொன்றுக்குமே வந்து மனசு மறுத்து போகாம அந்த வேதனையோடயே வந்து காலங்களை தாண்டி போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த 40 ஒரு பேர் இறந்ததுங்கிறது வந்து எந்த காரணம், அதை அதை என்னவா எடுத்துக்கிறதுனே என்னால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப வலியும் வேதனையும் மட்டும் இருக்கு. ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு மக்கள் கூடுன இடத்துல அவங்களுக்குன்னு எந்த விதமான லாபமுமே அதுல கிடையாது. தன்னோட ஒரு ஒரு தலைவனை பார்க்க போறோம், இல்ல தனக்கு பிடிச்ச நடிகரை பார்க்க போறோம் அப்படிங்கிற மனநிலைமையில போனவங்க இறந்து போயிருக்காங்கங்கிறத வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த 41 பேருக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கும் வருத்தங்களையும், அஞ்சலியும், இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு நைட்லாம் என்னால தூங்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் இருந்தேன். சோ இந்த வேதனையான சம்பவம் இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு எல்லாருமே இதுக்குள்ள யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ எல்லாருமே, மக்களும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, தாவேகா தொண்டர்களும், தாவேகா தலைவர் விஜயும் வந்து இவங்க எல்லாருமே இத பொறுப்போட எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ம்.